ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கத்திரிக்காய் வதக்கல் தான். கத்திரிக்காய் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கத்திரிக்காய் வதக்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதை வந்து எல்லா டிஷ்க்குமே இட்லி, சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லா டிஷ்க்குமே நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, கூடவே கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா, அது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் காம்போட தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த காம்பில் வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வந்து நம்ம வந்து வேக விடணும். இதையை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்ட விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.